எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில் 7வது ஸ்லோகம். பலஸ்ருதி 7வது ஸ்லோகம். நபயம் ந பயம், அப்படி தனியாக எடுப்போம். ந பயம் கொசிதாப் நோதி வீரியம் தேஜஸ் சவிந்ததி, தேஜஸ விந்ததி அப்படி சொல்லணும். தேஜஸ விந்ததி. பவத்தியரோகோ ஜுதிமான் பலரூப குணான்வித. நபயம் நபயம் குவாசிதாப் நோதி வீரியம் தேஜஸ் சவிந்ததி. பவத்தியரோகோ, பவன்றது வரம், ஞாபகம். பவது பிஷாந்தேகின்னு பிச்சை எடுக்கும்போது ரிஷிகள்லாம் ஒவ்வொரு வீடுகளில் பிச்சை எடுக்கும்போது பவதி பிஷாந்தேகின்னு கேட்பாங்க. ரிஷிகளும் சரி, அந்தணர்களும் சரி. அந்தணர்கள் அன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதுதான் அந்தணர்களுக்கு நியதி. இப்போ இருக்கிற அதை நான் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் இப்போ இருக்கிற உங்களுக்காக சொல்லலை. ஆனால் அந்தணர்களோட உஞ்சி விருத்தின்னு வாங்க, அதுக்கு பேர். இந்த உஞ்சி விருத்தி எடுத்து சாப்பிட்டு தான் அவங்களோட லைஃப்பை தள்ளணும். ஒரு நாளைக்கு எடுத்து மறுநாளைக்கு வச்சக்கூடாது. மறுநாள் காத்தால ஃப்ரெஷ்ஷாக தான் பிச்சை எடுக்கணும். அது மாதிரி நிறைய இருக்குது அவங்களுக்கு. அவங்க அது பிச்சை எடுக்கிறது நிறைய சாஸ்திரம் இருக்குது. 7 வீட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இது பவதின்றது என்ன, பிச்சையாகிய வரத்தை எனக்கு கொடுங்கள். நான் பிச்சை உங்கள் வீட்டில் எடுக்கிறேன் இல்லையா, அதற்கான வரத்தை என்கிட்ட கொடுங்கள் அப்படின்னு கேட்குறது தான் பவதி பிச்சாந்தேகி. எனக்கு இந்த பிச்சையாகிய வரத்தை எனக்கு கொடுங்கள். ஏன்னா இது அப்போ மற்றவர்களோட ஒரு கடமை. அந்த கடமையை செய்யறதுக்கு அந்த வரத்தை கொடுங்கன்றது தான் பவதி பிச்சாந்தேகி. இந்த இடத்துல அதே தான் பவதின்றது. பவத்தியரோகன்றது நோயற்ற, ரோகம்னா நோய். நோயற்ற பவதி வரத்தை கொடுன்றதாக வரும். சொல்கிறேன், சொல்லும்போது சொல்கிறேன். பவத்தியரோகோ ஜுதிமான் பலரூப குணான்விதகா. இதான் அது. இதை எப்படி சொல்லணும்னா, நபயம் கொசிதாப்னோதி வீரியம் தேஜஸ்விந்திதி பவத்தியரோகோ ஜுதிமான் பலரூப குணான்விதகா அப்படி சொல்லும்போது, நபயம் கொசிதாப்னோதி வீரியம் தேஜஸ்விந்திதி பவத்தியரோகோ ஜுதிமான் பலரூப குணான்விதகா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். நபயம், நபயம்ன்றது ந பயம். நான் இல்லை, ஆப்போசிட் அர்த்தம். பயம்னா பயம், நபயம்னா பயமற்றன்னு அர்த்தம். கொசிதான்றது அந்த தன்மை, அவனோட சுபாவன்றமே, அதான் கொசிதா. நபயம் கொசிதா நோதின்னா யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான். அது இந்த விஷயத்தை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் நாதின்றவங்க இல்லையா. ஞாதின்னு வாங்க, சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஞாதின்னு வாங்க. ஞாதின்னா அதுக்கான கடமைப்பட்டவன், உரிமைப்பட்டவன் அர்த்தம். நபயம் கொசிதாப் நோதி, அதான். அதில் ரபயம் கொசிதாப் நோதின்னா, கொசிதான்னா தன்மை, நோதின்னா அதுக்கான கடமைப்பட்டவன், அதை அந்த காரியத்தை செய்கிறவன் அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதே ஞாதின்னு வரும். ஞாதின்னா யார் கடமைப்பட்டவங்களோ அவங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பயமில்லாத நபயம், பயமில்லாத தன்மையுடைய அந்த தன்மையை அடைந்திருப்பவன் யாருன்னா, அது யாருன்றது சொல்றேன். யாருன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றவன் இந்த இடத்துல கடமைப்பட்டவன் அர்த்தம். அவனை என்ன கிடைக்கிறான், நபயம் கொசிதா நோதி, இந்த பயம் இல்லாத தன்மை அடைந்திருப்பான். வீரியம், பயங்கர பவர்ஃபுல் இருப்பான். தேஜஸ் விந்ததி, தேஜஸ்னா உற்சாகம், எப்பயுமே அந்த ஒளிர்கின்ற முகம், கலையான முகம்ன்றமே எப்போதுமே, அதான் உற்சாகத்தோட இருக்கிற முகம் தேஜஸ். விந்ததின்னா அடையிறது, நோதினாலும் அடையிறது, விந்ததினாலும் அடையிறது தான். அதனால அந்த அந்த அடைந்திருப்பானோ தேஜ உற்சாகமான முகத்தை அடைந்திருப்பாங்க. அதுதான் எப்பன்னா, எவன் எப்போதும் பகவானை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி கொண்டு நினைக்கிறானோ, எவன் பகவானை எப்போதும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை, விஷ்ணுக்கான 1000 நாமங்களை சொல்லி கொண்டு நினைக்கிறானோ, அவன் உற்சாகத்தையும் சக்தியையும் பொலிவையும் பெற்று பயமற்றவனாய் விளங்குவான்னு அர்த்தம் இருக்கு. அப்படி சொல்லணும் அதுக்கு இந்த ஒரு வரிக்கு. அடுத்தது பவத்யரோகோ, பவத்னா வரும், அதை சொன்னேன் இல்லையானா. பவத்னா வரும், ரோகோன்னா நோய், அரோகனா நோயற்ற, ரோகன்னா நாய், பவத் அரோகோ
பவத்ய அரோகோ, அரோகோன்னு பரோகோன்னு பிரிச்சுக்கணும். பவத்ய ரோகன்றது பவத் பிளஸ் அரோகோன்னு பிரிச்சுக்கணும். பவத்னா வரம், அரோகன்னா நோய்னா நோய், அரோகன்னா நோயற்ற. நோயற்ற வரத்தை கொடுப்பானா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல கொடுக்க. அதுதான் ஜுதிமான். ஜுதினா பிரகாசம், பிரைட்டா இருக்குன்ற மாதிரி தான். மான்னா மாண்பு, எப்பயுமே அந்த அந்த அதற்கான குணம், அந்த பொலிவான அந்த குணம் கண்ணில் தெரியும் பாருங்க, அந்த அது மாதிரி பொலிவான குணம். பௌத்தியரோகோ ஜுதிமான் பலரூப. பலரூபன்றது என்னன்னா பலவிதமான ரூபம், பொலிவு, அந்த பிரைட்னஸ்ஸு, அழகு, பியூட்டி, வீரம், கரேஜ், நாவன்மை, டேலண்ட் போன்ற பலவிதமான தோற்றங்கள். பலவிதமான தோற்றங்களில் இந்த இந்த பலவிதமான தோற்றங்களை உடைய குணான்விதக. குணன், குணான்னா குணம். நவிதன்னா வித்தாக அமைதல். ந வித, விதன்னா வித்து, நவிதன்னா வித்தாக அமைதல். இந்த குணங்கள்லாம் வித்தா இருக்குமா அவனுக்கு. யாரு? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினம் பாராயணம் பண்றவனுக்கு. இப்ப இதுல வர்றது எல்லாமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றவனுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், எப்படி எல்லாம் இருப்பான்றதை சொல்றதுதான் இந்த இது. அதான் இதுல என்னன்னா, எவன் பகவானை எப்போதும் நினைக்கிறானோ அவன் நோயற்றவனாகவும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மூலம் எவன் பகவானை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மூலம் எப்போதும் நினைக்கிறானோ அவன் நோயற்றவனாகவும், பிரகாசம், பொலிவு, வீரம் போன்ற மாண்புகளை பெற்றவனாகவும், பல ரூப அழகுகளை பெற்றவனாகவும், நற்குணங்களின் வித்தாகவும் திகழ்வான். இதான் இது இரண்டாவது வரிக்கு. முதல் வரிக்கு நபயம் கசியாப்னோதி வீரியம் தைத்த சவிந்திதிக்கு வந்து முதல்ல சொன்னேன் பாருங்க உங்களுக்கு. எவன் ஒருவன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எப்போது நினைக்கிறானோ அவன் உற்சாகத்தையும் சக்தியையும் பொலிவையும் பெற்று பயமற்றவனாக விளங்குவான். எவன் ஒருவன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எப்போதும் நினைக்கிறானோ சொல்கிறானோ அவன் நோயற்றவனாகவும், பிரகாசம், பொலிவு, வீரம் போன்ற மாண்புகளை பெற்றவனாகவும், பல ரூப அழகுகளை பெற்றவனாகவும், நற்குணங்களின் வித்தாகவும் திகழ்வான். நற்குணங்களின் வித்துன்றது வந்து நிறைய அதுக்கு இருக்கு. அந்த வித்துன்றதுக்கு வந்து நிறைய விசேஷமான ஒரு இது இருக்கு. அதை நான் சொல்றேன் அப்புறம். இது அதுக்கான நேரம் இல்லை. இது ஒரு வித்துன்றது வந்து வெறுமை இது இல்லை. அடுத்த உற்பத்தி, அந்த உற்பத்தியை வந்து நல்லதா படைச்சிட்டு போறது நம்ம ஒரு கடமை. சொத்தை ஒரு ஒண்ணுமில்லாத கருக்காத காய்க்காத மரத்தை உண்டு பண்றதும், ஒரு காய்க்கிற மரத்தை உண்டு பண்றதும் வந்து அது மனுஷனோட கடமை. காய்க்கிற மரமா அதை மாற்றி பல ஜீவன்களுக்கும் பல ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் பிற்காலத்தை உற்பத்திக்கு உதவுற மாதிரியும் நம்ம உற்பத்தியை படைக்கணும். அதுதான் அது. நீங்க பொருளா இருந்தாலும் சரி, வயல்ல உழுதாலும் சரி, வயல்ல உழுது வெறும் கருக்கா வர மாதிரி ஒரு நெல்லை விதைச்சு, அந்த நெல்லை விதைச்சு அதுல வர நெல்லை சரியில்லாத ஒரு நெல்லை விதைச்சு விடுறீங்கன்னு நீங்க, சரியா இருக்காது, எல்லாமே கெட்டுப்போம். அது பண்ணக்கூடாது. விதை அதனால விதையா இருப்பான்றது அதான். விதைன்றது வந்து நல்ல பவர்ஃபுல் விதையா இருக்கணும், உற்பத்தியில் சிறந்து விளங்கக்கூடிய விதையா இருக்கணும், மேன்மேலும் வளரக்கூடிய விதை உற்பத்தி ஆகணும். அதுதான் மனுஷனுக்கும். அதுதான் மனுஷன் நம்ம ஜீவராசிகளை உற்பத்தி பண்றதும் சரி, பொருள்களை, மரங்களை, செடிகளை, கொடிகளை, அகிரணைகளை உற்பத்தி பண்றது, உயிரினை அகிரணை எதை உற்பத்தி பண்றதா இருந்தாலும் உற்பத்திக்கான விதை வந்து தரமானதாக இருக்க வேண்டும். ஸோ நீங்க தரமான ஒரு வித்தாக திகழ்வானாம். யாரு? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் சொல்றோம். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம், இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அருமையான ஸ்லோகம் இது. தேங்க்யூ.